சார் எக்ஸாம் பேப்பர்ல இந்த ரெட் பென்னு யூஸ் பண்ணிட்டேன் சார். முதவி ரெட் பென் யூஸ் பண்ண கூடாதுடா. அவ்வளவுதான் முடிஞ்சு எக்ஸாம் ஃபைல். நீ நான் ராஜ்குமார், நீ என்ன சைலண்டா உட்காந்துருக்க? எக்ஸாம் எழுதலையா? சைலண்ட் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் சார். எச்சி தள்ளி போகாரு. ஏய் ஒன் வேர்டு. ஏய் உண்ணா ஒன்னா விட்டா யாரும் எனக்கு இல்ல. ஏ மச்சான் இங்க போடுறா. 1 2 மூக்கர் எடுத்து பாரு. மூதேவி ஏஞ்சி போ. ஏ மச்சான் என்னடா எழுதுற? லே பேரு தான்டா எழுதுறேன். லே என்னடா பேர்லாம் எழுதுற? ஏய் பேரு ரோல் நம்பர் மட்டும் தான்டா எழுதுறேன். டேய் ஐயோ பாத்தியா விட்டுட்டு படிச்சிருக்க தெரியும்டா. அதான் பேரு ரோல் நம்பரா கரெக்டா எழுதுற. ஐயா சார் என்ன ஃபைல் போட்டிருக்கேன் சார், நான் எக்ஸாம் எழுதல. இதான் பேய் ரூமா? உள்ள வராத. ஏன் எதனா சட்டி போடாம நிக்கிறீங்களா? ஏய் நான் பேய்டா, பேய். ஏய் நீ பேயோ இல்ல நாத்த முச்ச நாயோ, முதல்ல முன்னாடி வா, அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற நீ. ஏய் டென்ஷனா என்ன பண்ண போற? மிஞ்சி பண்ணா அந்த ஜன்னலை படப்படன்னு இழுத்து அடிக்க போற, இல்லையா அந்த கதவை மூட போற, இல்லன்னா அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போற, வேற என்ன பண்ண போற? சும்மா வெறுப்பேத்திக்க. ஏய் எனக்கு வந்துட்டா வரண்டா. இது சாதா பேய் இல்லங்க, பேய் படம் பார்த்த ஒரு பேய். பின்னாடி நிக்கிறது பாத்தீங்களா? பின்னாடி பார்த்ததானடா பயப்படுவேன், பின்னாடி பார்க்க மாட்டேன்டா. ஏய் நியூட்டன் தத்துவ பார்க்க போலாமா? ஆல்ரெடி நீ தான் கோளாறு கொடுத்தியாம. இந்த தடவை பிளான் பர்ஃபெக்டா இருக்கு, நீ வா பாத்துக்கலாம். அப்போ வாடா போலாம். இவா இந்த வாட்ச் வந்து இன்னைக்கு நியூட்டன் தத்துவ கதற விடுறோம்டா. டேய் டார்க்கா இருப்பற நியூட்டன் தத்தா. இப்போ என்னடா பண்ண போற? அந்த மரத்துல இருந்து ஆப்பிள் உள்ள தும்பிட்டு அவளங்க இருந்து எழுப்பணும். அதுக்கு நீ என்னடா பண்ண போற? இன்னைக்கு அவரை அச்சிச்சு கூட வரா. போட தாத்தா ப்ளீஸ் தாத்தா, கெஞ்சி கேக்குற தாத்தா. நியூட்டன் நல்லா படிக்க முடியல தாத்தா. சரி கதற விடுறேன்னு கதறிட்டு இருக்கான். இங்க இருந்து கொஞ்சம் ஏஞ்சி போய் உட்காருங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. லே அவருக்கு தமிழ் தெரியாதுடா. தமிழ் தெரியாதா? தாத்தா ப்ளீஸ் கெஞ்சி பை, இங்க இருந்து ஏஞ்சி போய் முடியல தாத்தா. நியூட்டன்ல ஸ்டூடெண்ட் பாவம், ப்ளீஸ் தாத்தா. What nonsense this guy, bloody bugger. ஏஞ்சி போயிட்டாரா? எப்படி பிளான சக்சஸ்ஃபுல்லா முடிச்சனா? அது எப்படி மச்சான் புளியாம தடியில ஆப்பிள் விழுவோம்? அந்த கேள்விலாம் கேட்க கூடாது, உழுவும் பாரு. ஏ மச்சான் சிப்பு அறுந்துட்டுறா. டேய் நீ அருணாக்கு நூக்கு சிப்பல அது கொடு. இந்தாடா. என்னடா அது ஊக்குனா சின்னதா தானே இருக்கும், என்னடா இவ்வளவு பெருசு? போடு மச்சான் ஃபுல்லா கவர் ஆயிடும். ஆள பாரு மச்சான் குத்திடுறா. போச்சு போச்சு போச்சு. ஹே ராஜ், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டே மச்சான் விட்டு போயிடாதானு பாத்துக்கடா. அதெல்லாம் வரமாட்டான், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ஏய் அவனை கூட்டு போடி. ஹே சந்தோஷ் கொஞ்சம் வா தனியா பேசலாம். இதோ வந்துட்டேன். ஆள பைத்தியக்காரனே, கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணுவோம். ஜிப்பா இருந்திருக்க தெரிய வேணாம். இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? ராஜ் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு சொல்லு. ராஜ் உன்னை ரொம்ப நாளாவே பாத்துட்டு இருக்கேன். உன்னோட கெத்து ஸ்டைலு எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவா. ஓ ப்ரப்போஸ் பண்ண போதா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ திரும்பி எல்லாம் டக்குன்னு சொல்லிடுறேன். திரும்பலாம் முடியாது, எதா இருந்தாலும் இப்படியே சொல்லு. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? சீக்கிரம் சொல்லு, டைம் இல்ல. இந்தாமா ஓய் ஓய், உனக்கு என்ன வேலை? ஐயோ சார் வந்தாரு. தம்பி ராஜகுமார், இவரு எங்க வந்தாரு? சொல்லுங்க சார். யாருப்பா நீ? இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது, திரும்பி கூட பார்க்க மாட்டியப்பா. என் வழி எனக்கு தான் தெரியும். தம்பி அந்த பொண்ணு போயிட்டுப்பா, திரும்பி பாருப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சார், ஒரு பொண்ணு நின்ன இடத்த கூட திரும்பி பார்க்க மாட்டான் இந்த ராஜகுமார். தங்கமான புள்ளியா இருக்கியப்பா. யாராச்சும் பார்க்கறது ஓடிடணும். தமிழகத்தில் சுவாமி அத்துமீற. என்னடா அடிக்கடி சுவாமி சுவாமி நம்ம கண்ணில் சுவாமி. ஐயோ தம்பி ஊருக்குள்ள ஏதோ சாமி வந்துப்பா.
மா நீ மீச்சு நிக்கிறதாமா சுவாமி. ஆ, என்னப்பா சொல்ற? ஐயோ சுவாமி, ஐயோ அங்க வலிக்குது சுவாமி, மறந்துட்டேன். வரட்டா, டுர். எப்படியாச்சும் தப்பிச்சு சுவாமி கிட்ட இருந்து. என்ன சுவாமி கதை இருக்குது? ஐயோ சுவாமி கதவு தோறடா. ஜாம்பி இல்லடா, அவன் தம்பிடா. கதவு தோறடா. ஐயோ இவனா லூசு பயல. ஏய் சுவாமி கிட்ட தானே வர, சுவாமி எதுவும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலடா, லைட்டா கழுத்துல கடிச்சிட்டு. நீ எதை கடிச்சு விட்டா பைத்தியக்காரனாயா ஒரு ராஜா. சுவாமி அந்த பக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே அந்த ரூமுக்கு போயிடுவோம். என்னடா சின்ன சார்ல சட்டி வச்ச மாதிரி உருன்னு சவுண்டு. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. ஐயோ வருத மூதேவி வருத. என்ன சவுண்டு? சுவாமி, இன்னொரு சுவாமி, ரெண்டு சுவாமியா? ஐயோ ஓடுற ராஜு. ஹலோ சொல்லுடா. டேய் மச்சான், சுவாமி கிட்ட எப்படி தப்பிக்கிறது? மச்சான் சுவாமிக்கு மூச்சு விடாம இருந்தா தெரியாதுடா. மூச்சு விடாம இருந்தா தெரியாதடா? ஆமா மச்சான். சரி ஓகே மச்சான். மச்சாலே என்ன காப்பாத்துற, என்ன சுத்தி ஒரு ஜாம்பியா இருக்குடா. டேய் மச்சான், மூச்சு விடாம இருடா, சுவாமிக்கு தெரியாதுடா நம்ம இருக்கிறது. ஐயோ ஓடிரு. இதுக்கெல்லாம் ஒரு வழிதான்டா இருக்கு. A few minutes later. சுவாமி வேஷம் போட்டோம், அப்படியே சுவாமி ஏமாத்த வேண்டியது. கிட்ட வருது. ஐயோ பான்ஸ் பவுடர் அடிச்சுட்டு வந்துட்டேன். மோந்து பாக்குது. அப்பாடி அடியாத்தடி. அட கிளம்பி கிளம்பி. அப்ப நம்ம உலகத்துக்கு ஃபுட்பால் இல்லையா? பத்தா சாரிடா. A few minutes later. ஐயோ மச்சான் சாரிடா மச்சான். அப்பா நான் உங்க கூட படுத்துக்குவாப்பா? வாப்பா படுத்துக்கோப்பா. சரிப்பா. பைக் இல்லையா? அப்ப கனவா? அப்பா இந்த வேட்டி கொஞ்சம் குரூப்பா ஒருத்தனை கொல்ல வேண்டியது இருக்கு. இந்தாப்பா புடிச்சுக்கப்பா. சாரிப்பா. உங்க அப்பா மவனே நில்றா. என்னண்ணா? அப்புறம் நீ சொல்றது என்ன புரியுதா? ஒழுங்கா சொல்றா. அண்ணா என்ன ஒருத்தன் அடிச்சிட்டானா? ஒருத்தன் அடிச்சிட்டானா? ஏய் ஆயுதம். அண்ணா நான் போன் பேசிட்டு இருக்கானா? அவன் தானா? அவனா? ஆமாண்ணா. போய் என்னன்னு கேளு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா போ. லே முடிஞ்சா படுறா பக்கம். நான் இருக்கும் போதே என் தம்பி மேல கை வச்சிடா. உனக்கு இருக்குடா. இன்னைக்கு உனக்கு சூப்பர்மேன் பஞ்சு தான்டா. ஐயோ நவுட்டானே. ஹலோ சொல்லா. மச்சான், என்னடா நம்ம நாய் இடத்துல புடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏ மச்சான், இனிமே எல்லாம் அப்படி இருந்தா நீ இப்ப எங்க இருக்க? நானா பூனை இடத்துல இருக்கேன்டா. அங்க ஏன்டா போறாது? கேங்ஸ்டர் கேட் இருந்தா. கேங்ஸ்டர் கேட்டா? டேய் நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போற பையன், அவனை பார்த்து பயப்பட சொல்றியா? ஏ மச்சான் சொன்னா கேளு, அங்க இருக்காத. என்னடா பௌ பௌ பௌ. இனிமே அந்த சீன்லாம் இல்ல, நீயா சொல்லு. மியா டேய் மச்சான், என்னடா மாஸ்க் காட்டுறான்? எப்படிடா? அதுவாடா. சார் நீங்க போட்ட ரூல்ஸ் எங்களுக்கு ஓகே தான். ஆனா இந்த நாய் இனத்துக்கு போட்ட சட்டம் பூனை இனத்து பக்கம் திரும்பிச்சு என்னடா பண்ணுவ? சார் அவனுங்கள மாதிரி பேப்பர் ரவுடி இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உரண்டிடுவேன். பொண்ணு ரெடியாகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. டே நாய, அலாரம் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு.
கனவா? நமக்கு மட்டும்தான் எல்லாம் கனவுலயே நடக்குது. சரி ஏம்மா, பொண்ணு பாக்குறேன்னு சொன்னி என்னம்மா ஆச்சு? சீக்கிரம் பாருமா. A few minutes later. இந்த பொண்ணு என்னப்பா பொண்ணு மூக்கு புஷ்வா நம்பர் இருக்கு? புஷ்வா நம்பர் இருக்கா? இந்த பொண்ணு பொண்ணு நல்லா இருக்கு, கண்ணு சரியில்லையப்பா. கண்ணு சரியில்லையா? இந்த பொண்ணு ஆ, கண்ணு நல்லா இருக்கு, பொண்ணு சரியில்லையப்பா. ஏம்மா, நீயே ஒரு நல்ல பொண்ணா பாருமா, போமா. Many years later. தம்பி, ஒரு வழியா உனக்கு பொண்ணு பார்த்தாச்சுப்பா. ரொம்ப வயசாயிட்டோம். கிரியேட்டிவிட்டி தான். எப்பா பால் கறப்பா. இது என்ன இதுவும்? பொங்கலுக்கு இவ்வளவு காமிடாதா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இது தேங்காய். இது பத்தி. சொல்லு. பத்தி. இது வெத்த. இது கொட்டமாக்கா. இது வாழைப்பழம். வாழைப்பழமா? இது பூ. இது இது பூவு. சூடம். இது வந்து இலை. இது இலையில தாம்பானம். இந்த கிரியேட்டிவிட்டிக்கே முடிச்சிட்டா. அடுத்தபடியா நம்ம வீடு லிஸ்ட் போன வருஷம் லிஸ்ட்ல கிடையாது. ஓட்டாலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் எங்க வீட்டுல மாடு. மாடை கண்டுபிடிக்கிறா. பாத்தியா, கண்டுக்காம போறான். ஆமாண்டா. அப்படிதான் ஒரு 10 ரூபா கூட சம்பாரிச்சா போதும், அப்படியே பழசெல்லாம் மறந்துடுவானுங்க, அப்படியே மிதப்பானுங்க, அப்படியே மீன் மாதிரி அப்படியே மிதப்பானுங்க. ஏண்டா, நீயும் கண்டுக்காம இருந்தா நானும் கண்டுக்காம போயிட்டேன். என்னமோ இவன் பேசி நம்ம பேசாம இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பாருங்களா. இது மட்டுமா, கோடி கோடியா சம்பாதிக்கிறான்டா அவன். கோடி கோடியா சம்பாதிக்கிறானா? ஏண்டா கோடி கோடியா சம்பாரிச்சா நான் ஏன்டா லோன் வட்டிலாம் இப்போ வரை கட்டிட்டு இருக்கேன்? என்னடா சொல்ற? அதுவே தெரியாத உனக்கு? இன்னொன்னு தெரியுமா, அவனுக்கு கர்ச்சீஃபே 500 நோட்டு தான். எது 500 நோட்டு தான் கர்ச்சீஃபா? ஏன்டா என்கிட்ட கர்ச்சீஃபே கிடையாதுடா. அடுத்தவன் நல்லா இருந்தா நம்ம கிடைக்கலன்னு வருத்தப்படலாம்டா. ஆனா அவனுக்கு கிடைச்சேன்னு வயிறு எறியக்கூடாதுடா. உங்கள்கிட்ட மனுஷன் பேச முடியாது, பேசவே முடியாது. அங்க பத்தியாக்கா எப்படி ஆடிட்டு நெஞ்சு நிமித்திட்டு போறான் பத்தியா? போதும், அப்படியே கொஞ்சம் பெரிய லாட்டா போதும், அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு அப்படியே போவானுங்க. நெஞ்சு நிமித்திட்டு போறேனா? சரி, அப்ப பாடியை கொஞ்சம் லூஸ் விட்டு கொஞ்சம் பொறுமையா போவோம். நடிப்புக்கா நடிப்பு தோபரு, அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி போவானுங்க. வீட்டுல பார்த்தா பொட்டி பொட்டியா காசு எடுத்து வச்சிருப்பானுங்க. என்னடா எப்படி போனாலும் ஏதாச்சும் சொல்றீங்க? பேசாம குனிஞ்சிட்டு போக வேண்டியதான். எவ்வளவு நக்கலா குடிஞ்சிட்டு போறான் பாத்தியா? இதுதான்க்கா அப்படியே திமிரு இருக்கா அவனுக்கு. கொஞ்சம் காசு வந்துட்டுனா போதும், அப்படியே ஆடு 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 ஆடுன்னு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுவானுங்க. நான் நடந்தே போலடா, ரோட்லயே படுத்துக்கிறேன்டா. பாத்தியா எவ்வளவு தென்னை விட்டா ரோட்ல படுத்திருக்கான் பாரு. அப்படிதான் கொஞ்சம் பெரிய லாட்டா போதும், அப்படியே பறவை மாதிரி அப்படியே பறப்பானுங்க பறப்பானுங்க.